பொதுவாக பனையூரில் வச்சதே தப்பு அந்த ஆஃபீஸ். பனையூர் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்குது. ஆமாம். எல்லா மக்களும் எல்லா ஊர்லேருந்தும் வரவங்களுக்கு எல்லா கட்சியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். இப்போ அண்ணா அறிவாலயம் இதில் இருக்குது, தேனாம்பேட்டை, இது ராயப்பேட்டை, அதிமுக கட்சி. எல்லா கட்சிகளுமே சிட்டிக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா வெளியூர்லேருந்துலாம் வரவங்க அவங்கள சந்திச்சுட்டு இரவோடு இரவா போகிறதுக்கோ பயணப்படுறதுக்கோ அவங்களுக்கு ஒரு எளிமைப்படுத்துறதுக்காக இங்கே தான் வைப்பாங்க. ஆனால் இவர் ஒருத்தர் தான் அவருடைய வசதிக்காக வீட்டு பக்கத்தில் நீலாங்கரை அவுட் ஆஃப் சீட்டில் வச்சு எல்லாரும் அலைஞ்சிப்பாங்க. நீ வா, நீ அலைஞ்சு சாகு, ரசிகன் என்ன வரட்டும். ஆனால் ஒரு மீட்டிங் முடிச்சோ போகிறக்கோ எத்தனை மணி நேரம் ஆகும் டிராஃபிக் இன்னைக்கு தெரியும் இல்லையா அவங்களுக்கு. அப்போ எதுவுமே அவங்க தொலைநோக்கு சிந்தனைகள் சிந்திக்கிறது கிடையாது. ரசிகனுக்காகவும் தொண்டனுக்காகவும் நீங்கள் வரலாம், ஆனால் மொத்தமாக அவ்வளோருமே திரண்டு வாங்கன்னு சொல்கிறது ஒரு நியாயமாமா? இதெல்லாம் தான் பார்த்து அவருக்கு இடத்துக்குள்ளேயே தான் வைப்பார், எல்லாரையும் அங்கே தான் வர வைப்பார். எனக்கு தெரிஞ்சு சட்டசபையை எங்கள் கூட வைக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் உண்டானலாம் யோசிச்சுருப்பாங்க. நம்ம முதலமைச்சரான சட்டசபை இங்கே நம்ம வந்து பனையூர்லேயே நடத்துறதுக்கு ஏதாவது வழிகள் உண்டானலாம் கேட்பார்.